நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைய நாளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ச்சியாக டயாலிசிஸ் செய்கிறீங்களா? யூரின் போகலையா? கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் மந்தாரை இலை. இந்த மந்தாரை இலை உடைய பவுடர், அதோடு கூட ஒரு 10 வகையான மூலிகை கொண்ட பவுடர் எல்லாமே சேர்த்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து மண் சட்டி அல்லது சில்வர் பாத்திரத்தில் போட்டு 4 டம்ளர் தண்ணி 400 ml அளவுக்கு ஊற்றி கொதிக்க வச்சு 300 ml ஆக்கி அதை வடிகட்டி ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிட்டு காலை, மதியம், மாலை 3 நேரமும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு டம்ளர் குடிச்சிட்டு தொடர்ச்சியாக கால் பாதம் மேலே 1 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருந்து நீர்ச்சத்துள்ள காய்கள் ஃபாலோ பண்ணி 5:30லிருந்து 6:30க்குள்ளே இரவு உணவுகளை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது 100% நமக்கு யூரியன் அவுட்புட்டு போகும், இஜிஎஃப்ஆர் லெவல் ஏறும். நாம் டயாலிசிஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறுத்தி நார்மல் லைஃபுக்குள்ளே போக முடியுங்க. அப்படி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்த அம்மா 57 வயது நபர் நம்ம சொன்ன முயற்சியை செய்து இன்றைக்கி 10 நாளைக்கு ஒரு டயாலிசிஸ் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுடைய சாட்சியும் அவங்களுடைய ரிப்போர்ட்டையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. என் பேர் மஞ்சுளாங்க. எனக்கு 57 வயசு ஆகுது. எனக்கு முன்ன கிட்னி பிரச்சனை இருந்துச்சுங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டின் அளவும் யூரியா அளவும் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு யூரியா அளவும் கிரியேட்டின் அளவும் ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. முன்னெல்லாம் ரொம்ப யூரின் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவேன். யூரினே போகாதையும் இருக்கும். இப்போது மருந்து எடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா யூரின் நான் நல்லா போகிறேன். நான் நல்லா யூரின் போகிறதுனால நான் இப்போது எனக்கு நல்லா இருக்குது. முன்ன பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 3 முறைக்கு நான் டயாலிஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போது 10 நாளைக்கு ஒரு முறை தான் நான் டயாலிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் நல்லா யூரின் போடுறேன், நல்லா இருக்குது. அது இல்லாமல் ஐயா சொன்ன மாதிரி நான் பச்சிலை மூலிகையை தான் எடுத்துகிட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா இரவு உணவு ஐயா சொன்னார் 5:30லேருந்து 6:30க்குள்ளே சாப்பிட்றணுன்னு சொன்னார். அதே போல் தான் இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா நீர் சத்தான காய்கறிங்க நிறைய எடுத்துக்க சொல்லியிருக்கிறாரு. அதே தான் இப்போ நானும் எடுத்துகிட்ருக்கிறேன். அது எடுத்த பின்னாடி இப்போ எனக்கு நல்லா யூரின் போகுது. ரொம்ப சேர்ந்து மனம் உடைஞ்சு போயிருக்கீங்களா? நீங்கள் டயாலிசிஸ்லேருந்து விடுபடணுன்னா யூரியன் அவுட்புட்டு போகணுங்க. யூரியன் அவுட்புட்டு போச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் டயாலிசிஸ் நிறுத்த முடியும், நார்மல் லைஃபுக்குள்ளே போக முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் அநேகர் பயன்படும்படியாக ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.